என்ன பாக்குற? ஆர்டர் மட்டும்னா நமக்கு சிக்கல் இல்ல. தள்ளு வண்டிக்கார மாதிரி தான். பெரிய கமிட்மெண்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நாம பிராண்ட் பண்ணணும்னு பாக்குறோம். அவன் சும்மா விடுவானா? நம்ம பிராண்ட அவன் எதுக்குடா மார்க்கெட்டிங் பண்ணணும்னு யோசிப்பான்ல. இந்த பாரு வேணும், யார் போதைக்கு யாரும் உருக ஆக மாட்டாங்க. இல்ல சார், எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லலாம். நாம நம்மளோட ரைட்ஸை தான் கிளைம் பண்றோம். இதுல நம்மள பாதிக்காத மாதிரியான நெகோசியேஷனை அக்செப்ட் பண்ணலாம். பதட்டமாகாத வேணும், நான் பதில் அனுப்பிட்டேன். சார், என்ன பதில் அனுப்பியிருக்கீங்கன்னு நான் கேட்கலாமான்னு தெரியல. பட் ஐ கேன் சம்வாட் அண்டர்ஸ்டாண்ட். டிஸ்கஸ் பண்ணாம நீங்க எழுதியிருக்கீங்க, ஏதோ டிசைட் பண்ணிருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஒண்ணு மட்டும் தோணுது சார், சாதாரண கடையிலேயே ரொம்ப ஈகரா வாங்குற எந்த பொருளுக்கும் ரிடக்ஷன் தர மாட்டாங்க. அந்த கம்பெனிக்காரன் நம்ம டிசைன்ல ரொம்ப ஆர்வமா இருக்கான். இத மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறான். அவன் கேள்வியெல்லாம் ஒரே ஒரு கேள்வியா தான் இருக்கும். இந்த டிசைன் எல்லாம் வேற யாருக்கும் சப்ளை பண்ண மாட்டீங்கன்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுங்கன்னு தான் கேட்பான். ஆமா ஆமா, இதுதான் அவனோட அவ்வளவு பெரிய மெயில்ல இருக்கிற இவ்வளவு ஷார்ட் நோட். நல்ல காலம்மா, நீ கண்ணை திறந்துட்ட. காலகாலமா ஜாப் ஆர்டர் பண்ணியே கம்பெனி நடத்திட்டோம். நம்ம புத்தியில வேற அந்த வெள்ளைக்கார அடிமத்தரம் தான் ஊறி இருக்கு. அதான் கேள்வி கேட்கிற ஐடியாவே தோணல. இப்பதான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். அவனும் இறங்கி வந்திருக்கான், நம்மளை தக்க வச்சுக்கணும்னு பாக்குறான். நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டிருக்கேன். இந்த டீலுக்கு ஒத்து வந்தா நாம அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், இல்லைன்னா விடு நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா ஒரு மேல தட்டி விட்டேன். வெரி குட் சார், கை கொடுங்க. நான் தாமா உனக்கு நன்றி சொல்லணும். நன்றி சொல்ல தான் வந்தேன். என்னோட இத்தனை வருஷம் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இப்படி ஒரு தைரியமான முடிவை நான் எடுத்ததே இல்லை. இப்ப எடுத்திருக்கேன், இதுவே எனக்கு பெரிய வெற்றி தான். ஆமா சார், இது கண்டிப்பா சரியா வரும். நீங்க தைரியமா இருங்க. அவன் அக்செப்ட் பண்றான் இல்ல, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். எந்த ஒர்க்கையும் ஸ்டாப் பண்ணாதீங்க, ஒர்க் பாட்ட போயிட்டே இருக்கட்டும். அவன் இல்லைன்னு என்ன, நாமளே மார்க்கெட் பண்ணுவோம். ஃபர்தரா டிசைன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்க. we will make a boom. yes sir. ஏய், கர்லா கட்ட சுத்துறவர் தான் திவான் பாய். பா, இவ்வளோ டரரா இருக்காரு. இல்லடா, அங்கமான குணம். நாம தான் தப்பு பண்ணிட்டோம். அந்த சிட்டி பையன் என்னன்னா இதோ வந்துட்டு இருக்கானே. வணக்கம் பாய். பாயின்னு சொன்னா இவர் அங்கிளா இருக்காரு. அண்ணா, அது வந்துண்ணே. ஒன்னும் பேசாத. மாசம் மாசம் உன்கிட்ட மல்லு கட்ட என்னால முடியாதுப்பா. வண்டியை நான் வச்சுக்கிறேன். இது வரைக்கும் நீ கட்டின காசை வாங்கிட்டு போயிடு. அண்ணா, அப்படி சொல்லாதீங்கண்ணே, நாங்க வெறும் கையோட வரல. இவன் யாரா முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிறான்? அண்ணா, இவன் என் தோஸ்துண்ணே. சிட்டி பாபு சில கெட்ட சவாசம் வச்சிருக்கிறதா பசங்க சொன்னாங்க. இதானா அது? அண்ணா, இல்ல இல்லண்ணே, ரொம்ப நல்ல பையண்ணே. இது வரைக்கும் எவ்வளவு டியூ கட்டியிருக்க? அண்ணன் போன கோட்டை லீவ்ல வண்டி எடுத்தாரு. மொத்தம் 11 மாசம். மாசத்துக்கு 1500 ரூபானா மொத்தம் 16,500 ரூபாய். முதல்ல 30,000 அட்வான்ஸ் கட்டியிருக்க. 40,000 வாங்கிட்டு கிளம்பு. அண்ணா, என்னண்ணே சும்மா அண்ணன் கிண்ணன்னு குழாயிட்டு இருக்கக்கூடாது. பேச்ச வளர்த்தாம போயிட்டே இருக்கணும். அண்ணா, உண்டியல்ல போட்ட காசு ஒட்டு மொத்தமா நம்மளுக்கு கிடைச்சிருக்குண்ணே. வாங்கிக்கலாம். 45,000 ரூபாவை ஒட்டு மொத்தமா பார்த்ததே இல்லைண்ணே. என்னடா சொல்றான் அவன்? அண்ணா, மொத்தமா இவ்வளவு பணத்தை பார்த்ததில்ல, வாங்கிட்டு போயிடலான்னு சொல்றானே. டேய், இப்படிப்பட்ட பயலோட சேர்ந்தா நீ எப்படா விளங்குவ? அவன் நீ வாழ்றதுக்கு வழி சொல்லல, உன்னை கெடுக்கிறதுக்கு வழி சொல்றான். டேய், நான் என்ன வட்டிக்கா பணம் கொடுத்து வாங்குறேன்? ஏதோ பைய பொழைச்சிட்டு போறான்னு ஒரு ஆட்டோவை பணம் கொடுத்து வாங்கி ஒரு பைசா வட்டி போடாம அசலை மட்டும் மாசம் மாசம் பிரிச்சு கூடுறானா, அது உனக்கு வலிக்குதோ? அண்ணா, இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்கண்ணே. பாய், இதுல 2000 ரூபாய் இருக்கு பாய். அண்ணன் மாசம் மாசம் தந்துருவாரு, அதுக்கு நான் பொறுப்பு. டேய், குறுக்க பேசாரா, பாய்க்கு பிடிக்காது. பாய், ப்ளீஸ் பாய். இங்க பாரு சிட்டி பாபு, காசை கொடுத்துட்டு எனக்கு மாசம் மாசம் உன் பின்னாடி சுத்திட்டு இருக்க முடியாது. இங்க பார், எனக்கு நிறைய வேலை இருக்கு. இங்க பார், ஆடெல்லாம் கடையில இறக்குறதுக்கு ஆட்டோ தேவைப்படுது. நீ போ. என்ன
பாய்ண்ணே. பாய்ண்ணே இந்த ஒரு தடவை மனுச்சு ஆட்டோ கொடுத்துருங்கண்ணே. தொழில பாதிலே நிறுத்தாதீங்கண்ணே. அதுவும் வெள்ளிக்கிழமை அதுவுமா வெறும் கையோட அனுப்பாதீங்கண்ணே. பாய் இதை விட்டா எனக்கு இன்னும் வேற பொழப்பு தெரியாது பாய். கொஞ்சம் தயவு பண்ணுங்க பாய் என்ன. அண்ணா ஒரு யோசிக்கிறதுக்கு முன்னாடி கையில காசு கொடுத்துரு. இந்தாங்க பாய். இங்க பாரு, இன்னொரு வாட்டி இப்படி நடந்துச்சுன்னா இந்த காம்பவுண்டுக்குள்ளே நீ வர முடியாது. வண்டி ஆர்சி புக் என் பேர்ல தான் இருக்கு, தெரியும்ல? தெரியும் பாய். இங்க பார், தெப்டி கேஸ்ல தூக்கி உள்ள போட்டுருவேன். இனி நீ வரும்போது இந்த மாதிரி விளையறதுக்கு முன்னாடி வெடிச்ச பயில உள்ள கூட்டு வராத, புரிஞ்சுதா? சரி பாய். ஏய் அந்த சாவி வந்துட்டு கொடு. கொடுத்துறேண்ணே. இந்தா எடுத்துட்டு கிளம்பு கிளம்பு. பாய்ண்ணே ரொம்ப நன்றி. ஏய் போடா. டேய் எனக்கு ஒரு சந்தேகம். அவ்வளோ திமிரா பேசினாடா பாய். நீ எதை சொன்னதான் டக்குன்னு ஆஃப் ஆயிட்டான். அண்ணே பாய்ங்கெல்லாம் வெள்ளிக்கிழமை தொழுவ போவாங்க. அப்பதான் பிச்செல்லாம் போடுவாங்கண்ணே. எனக்கு அப்போ டக்கு ஞாபகம் வந்தது. வெள்ளிக்கிழமைன்னு சொன்ன உடனே பாய் விழுந்துட்டாரு. டேய் எதுக்குடா எனக்காக இதெல்லாம் பண்ற? அண்ணா ஏன்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும் நான் உன்னை. நீ ரொம்ப நல்லவன். டேய் இந்த உதவிய ஆயுசுக்கும் மறக்க மாட்டேன்ற அதானே? என்னண்ணா புலி மாதிரி கம்பீரமா இருக்க, எமோஷன்னா எலி கொஞ்சம் மாதிரி பம்புற. உன்னை நினைச்சா எனக்கு அழுகழுகையா வருதுடா. இதேதான் எங்க அப்பாவும் சொல்லுவாரு. வண்டி எடு.